ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா என்னம்மா நீங்க யாரும் தூங்கலையா? மாமா காலையில சீக்கிரம் போய் ஆத்துல குளிக்கணும், கோவில்ல விளக்கேத்தணும். அதான் இப்பவே பூ கட்டி வச்சுட்டா நாளைக்கு ஃப்ரீ ஆயிடுவோம்ல. தூக்கமும் வரலனே. தேவி இல்லாம எனக்கு தூக்கம் வரலப்பா. சத்யா இங்க இருக்கிறதால எனக்கும் தூக்கம் வரல. எனக்கு பழைய இடம் பழைய ஞாபகம், அதனால எனக்கும் தூக்கம் வரல. உங்க 3 பேர்ல யார் நல்லா பூ கட்டுவீங்க? சொல்லு, ஒரு போட்டி வச்சிடலாம் அபி. அப்போ நான் தான் நடுவர். அண்ணா சும்மா போட்டி வைப்பாங்களா? ஏதாவது பரிசு கிரிசு கொடுங்க, அப்பதான் வேகமா போட்டி நடக்கும். ஆமா, அப்பதான் நாங்களே கலந்துப்போம். சரி, ஒரு 1000 ரூபாய் பரிசு கொடுத்துறேன், ஓகேவா? 1000 ரூபாவா? சத்யா வா போட்டி போடுவோம், பரிசு வேற தராங்களாமே. நான் கலந்துக்கல, எனக்கு தலை வலிக்குது. சத்யா சும்மா ஒரு கேம் தானே. ரெடி? புது நூல்லாம் எல்லாம் எடுத்துக்கங்க. ரெடி? ஸ்டார்ட். 1 2 3. அத்தை கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ஸ்ருதி கம் ஆன் சத்யா கட்டு. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சத்யா கம் ஆன். கம் ஆன் ஸ்ருதி கம் ஆன் கம் ஆன். வேகமா கட்டு சத்யா. கட்டுங்க கட்டுங்க வேகமா. அண்ணே நான் தான், எனக்கு தான் 1000 ரூபாய். சுபத்ரா வாயதான் ஒழுங்கா கட்ட மாட்டற, கொஞ்சம் பூவாவது ஒழுங்கா கட்டு. ஸ்ருதி கம் ஆன் சீக்கிரம். சத்யா ஸ்ருதி தான் ஜெயிப்பா, நீ வேணா பாரு. ஓகே ஓகே ஸ்டாப் ஸ்டாப், முடிஞ்சு போச்சு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. சரி, நீங்க கட்டின பூவெல்லாம் காட்டுங்க. என்ன சத்யா இப்படி பண்ணிட்ட? அர்ஜுன், சத்யா பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, அதான் பூ கட்ட வரல. சத்யா சாரி, நீ இல்ல, நீ காட்டுமா. நீ ஓரளவுக்கு கட்டிருக்க. ஸ்ருதி கட்டினத பார்த்தா இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீ தான் நல்லா கட்டிருக்க, சூப்பரா கட்டிருக்க. ஸ்ருதி தான் இந்தாமா, நீ தான் வின் பண்ண. இந்தா அண்ணே பாருண்ணே, நான் கரெக்டா தான் கட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 500 ரூபாய். 50 ரூபாய் தரேன், அவ்வளவுதான். 50 ரூபாவா? சரிமா, டைம் ஆச்சு. காலையில சீக்கிரமா கோவிலுக்கு போனோம், போய் படுங்க எல்லாம். ஓகே சரிப்பா, சரி போலாம். சரி. தேவி அக்கா முழிச்சிருப்பாளா? அவகிட்ட பேச முடியுமா? இந்தாடி. செல்போன் எடுத்துட்டு இந்த நேரத்துல எங்க போறா? பாத்தியா? இரு புடி. சொல்லு தேவி. நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க நாளைக்கு காலையில அம்மன் கோயிலுக்கு வந்துருவாங்க. வெரி குட். நம்பலாமா? பாவம் உங்க அம்மா ஏற்கனவே பல கஷ்டத்துல இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு நாம கஷ்டப்படுத்தணுமா? வேற என்ன வழியாத்தான் இருக்கு? பேசாம இந்த பரிகாரத்தை செய்யாம விட்டுடுவோமா? ஐயோ அத்தை, எப்படி அத்தை இந்த பரிகாரம் செய்யலனா குழந்தையால 2 குடும்பத்திலயும் தாத்தா பாட்டி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரே. எனக்கு நீங்க எல்லாருமே வேணும். நான் யாரையுமே இழக்க மாட்டேன்.
நம்ம பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். சரி, உங்க அம்மாவுக்கு பதிலா நான் வேணா பரிகாரத்தை செய்யட்டுமா?